அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தேவன் நம்மை அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் 29வது வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்கிறோம். ஆதியிலே தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்கினார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட தேவனுடைய சந்ததியாராய் இருக்கிறோம். அப்படி நாம் இருக்கும்போது பாருங்கள், இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம். இப்படி மனுக்குலமே என்ன செய்கிறது? தேவனுடைய சாயலை தரித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய புத்தியினாலும் யுக்தியினாலும் மரம், கல், பொன், வெள்ளி ஆகிய இவைகளினாலே கைவேலையாக செய்யப்பட்ட இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகள் நமக்கே ஒப்பாய் இல்லை. அப்படியானால் தேவனுக்கு எப்படி ஒப்பாய் இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவனுக்கு ரூபம் ஒன்று இல்லை. அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 115 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் பாருங்க. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளி, பொன், மனுஷனுடைய கைவேலை, மனுஷனுடைய யுக்தியினாலும் மனுஷருடைய சித்திர வேலையினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நினைக்கலாகாது, நினைக்கவே கூடாது என்று பார்க்கிறோம். புலம்பல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். பின்வாங்கி போனவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை விட்டு தூரம் போனவர்கள், ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். தங்கத்துக்கு ஒப்பானவர்கள், விலையேற பெற்றவர்கள் சியோன் குமாரர் இப்போது எப்படி எண்ணப்படுகிறார்கள்? குயவனுடைய கைவேலைக்கு ஒப்பான மண் பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்படி அல்ல. இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நாளுக்கு நாள் நம்மை உயர்த்துகிறவர். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதே போன்று நாமும் கூட யோசுவாவோடு சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவருக்கு இடத்துல சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திருவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நடத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடிக்கு மனுஷனுடைய புத்தி யுக்தி ஆண்டவரே கைவேலையினாலே செய்யப்பட்டவைகளை அல்ல. ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தேவனை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தார். உடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.